பெங்களூர்ல ஒரு வெற்றி அடைந்த பெண் நல்ல படிச்சிருக்காங்க, ஹார்வர்ட்ல போய் படிச்சிருக்காங்க. 39 வயது பெண் சுச்சானா அவங்க பேர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டைவோர்ஸ் ஆயிருக்கு, ஒரு மனநோயில கொஞ்சம் இருந்திருக்காங்க. பட் she has been very successful. ஸ்டார்ட் அப் கம்பெனினாலே பெங்களூர்ல பல கோடி ரூபாய் அவங்க பணம் புரண்டுட்டு இருக்கிற கம்பெனி வச்சிருக்காங்க அர்த்தம். அதுவும் மாடர்ன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கு. அவங்க தன்னோட 4 வயசு குழந்தைய கோவால வச்சு தான் கையால கொண்டு இருக்காங்க. தலகாணி வச்சு அமுக்கி அந்த குழந்தை மூச்சு விடாம இறந்திருக்கு. ஆனா ரத்தம் எங்க பட்டிருக்கு. ரத்தம் பட்டிருக்கனால அங்க இருக்கிற ஹோட்டல் இருக்கு சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் இந்த பதிவுனா, பெண்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் இருந்தா இவையே வேலைக்கு போறா, கூட்டு குடும்பத்துல கூட தடை போடுறதுக்கு தான் இருக்கிறாங்க. சில கணவர்மார்கள் சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஆனா சில கணவர்மார்கள் பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா பலர் அப்படி இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். சமுதாயமும் அந்த பெண் வெற்றி அடையறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்குறது இல்ல. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. பல வெளிநாடுகளில் பயணம் பண்ணிருக்கிறேன், வேலை பார்த்திருக்கிறேன். அங்க இருக்கிற சூழ்நிலை இன்னும் நம்ம நாட்டுக்கு வரல. பெங்களூர்லயே வரலன்னா அப்ப தமிழ்நாடு எவ்வளவு தூரம் பின்னு தங்கி இருக்கிறோம். பெண்கள் இன்னும் பல காரணத்துல தன் குழந்தையை கொல்றாங்க. ஒண்ணு முக்கியமா சொல்லணும்னா, 8வது மாசம் 9வது மாசத்துல பெண்களுக்கு டென்ஷன், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்துருது. அன்எக்ஸ்பிளைன்ட் ஸ்டில் பர்த்னு சொல்றோம். இதுவும் ஒரு ஹார்மோனோட பிரச்சனை தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதை விடுங்க, குழந்தை பிறந்த பிறகு சந்தோஷமா இருந்த தாய் போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க மன அழுத்தத்தினால டிப்ரெஷன்ல போயிடுறாங்கிறாங்க. அதுவும் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஹார்மோன் பல மடங்கு அதிகம் இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனே சடனா கீழே இறங்குது. குழந்தை பிறந்து 3வது 5வது நாட்குள்ள சில குழந்தைகளை கொன்னுறாங்க. இது உண்மையா நடக்குதுங்க. ரொம்ப 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 ரேர். பட் சில தாய்மார்கள் அவங்களை அறியாம செய்யறது. இது ஹார்மோனல் பிரச்சனை. இது போஸ்ட்நேட்டல் சைக்கோசிஸ் சொல்லுவோம். இதுவும் பெண்களுக்கு நடக்கிற ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் நோயில ஒண்ணு. ஒரு கைனகாலஜிக்கலா என்னோட கடமையை நான் செய்யறேன். அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையணும்.